இந்த அழகான பொண்ணு அவங்க காலேஜ் ரீயூன் அப்போ இந்த பையன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றா. அவனும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வானான்னு சொல்லிடுறான். அங்க இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இவளை ரொம்ப கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த இதை தாங்க முடியாம இவ போயிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பையனும் அதே டைம் எதிர்க்க குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த பொண்ணோட ரூமுக்கு இவங்க 2 பேர் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா இவன் மூஞ்சிலே நம்ம முழிக்க கூடாதுன்னு அவனை பார்த்தாலே இவனுக்கு கோவம் வருது. இவ்வளவு மறைஞ்சு போறா. ஆனா அவன் பார்த்தா பாடி கார்ட்ஸ் வச்சு அவளை கூட்டிட்டு வந்துட்டு இனிமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க இவ்வளவு யோசிச்சுட்டு சரின்ட்டு இவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு எனக்கு ஒரு 10 மில்லியன் தரியா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே இவ்வளோ என்ன பண்றான்னா சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஏடிஎம் கார்டையும் அவனும் கொடுத்துட்றான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போறான். அவங்க வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு. பார்த்து ரொம்ப வாயடிச்சு போயிடுறா. என்ன இவ இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீட்டோட சாவியை கிட்ட கொடுத்துட்டு நீ தான் அந்த வீட்டை ரூல் பண்ண போறேன்ட்டு இவனும் சொல்றான். இவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவு லாக் பண்ணாம அன்னைக்கு நைட்டு குளிச்சுட்டு இருக்கா போல இருக்குது. உடனே பார்த்து 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவன் போயிட்டான். இவன் கோவத்துல கத்திட்டு இருக்கா. அப்ப பார்த்து இவன் என்ன சொல்றான், நம்மளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, இதுல என்ன இருக்குதுன்னு சொல்றான். போ சைலண்டா அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் போயிடுறா. அப்புறம் மறுநாள் பார்த்தா காலேஜ் போகும்போது யாரோ ஒரு பையன் ஏதோ தூக்கி போட்டு இவளை ஒரு மாதிரி டீஸ் பண்றான். அங்க பார்த்து எல்லாருமே இவளை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கும் அவங்க முடியாம இவ அடிக்க அங்க அந்த டீச்சர் பார்த்தா இவ்வளவு மேலேயே குறை சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பாடி கார்ட்ஸோட அந்த டீச்சரையே வேலை விட்டு தூக்கிறாரு. இது பார்ட் 2 வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க.